எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து சில நாட்களாக நம்ம ஆங்ஸைட்டி பற்றி, அதனால் வர விளைவுகள், அது சார்ந்த விஷயங்களை பற்றி நிறைய பார்த்துட்ருக்கோம். அண்ட் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பயனடைகிறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னை இன்னைக்கு கூட ஒரு பிரதர் என்னை இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு அவர் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கும் ஆன்சைட்டியால் 1 இயராக அவர் சஃபர் பண்ணிகிட்ருக்கிறதாவும், அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்குது, அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, நான் ஒரு பெரிய மனக்குழப்பத்தில் இருக்கேன், என்னால் முடியல, நான் ஒரு 3 நாளாக தான் ஆன்சைட்டிக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டரை கன்சல்ட் பண்ணி. அதனால வர பக்க விளைவுகள் எனக்கு பயமாக இருந்தது. உங்கள் வீடியோஸ் பார்த்து எனக்கு தெரிஞ்சுது, ஓகே இது இப்படி தான் இருக்கும் அப்படியெல்லாம் அவருடைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே யாருக்காவது ஒருத்தருக்கு பயனாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தினால தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஆன்சைட்டி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறதுக்கோ இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கோ என்னால் முடியல. அண்டு எனக்கு அனுபவம் இல்லாததால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. இன்றைக்கி நான் ஆன்சைட்டியோடு போராடி ஃபைட் பண்ணி இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஆன்சைட்டி கற்றுக் கொடுத்த பாடமும் அதை பற்றின எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஆன்சைட்டியில் இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதன் மூலிமா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் என்னுடைய நோக்கம். அண்ட் அந்த பிரதருக்காக நான் இந்த வீடியோ மூலிமா சொல்கிறது ஒரு விஷயம்தான், நீங்கள் தைரியமாக இருங்க. ஆன்சைட்டின்றது ஒரு பெரிய நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்குள்ள பாசிட்டிவிட்டிஸை நம்ம நிரப்பி அண்டு நம்ம அதுக்காக முயற்சிகள் செய்யும்போது அந்த ஆன்சைட்டியை விட்டு வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக நமக்கு க்யூர் கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரதர் மட்டும் கிடையாது, அவரால் முடியலன்ற பட்சத்தில் தான் நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு அண்ட் ஷேர் பண்ணுறாரு. அண்ட் அவர் ஷேர் பண்ணும்போதே ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணார், அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸால் அதை புரிஞ்சிக்க முடியல, ஏன்னா யாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணார். அது உண்மை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலியில் ஆன்சைட்டின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா அது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதை உண்மையாலே உணர்ந்தவங்களால் மட்டும்தான் அந்த ஆன்சைட்டியோட எக்ஸாக்ட் எப்படி இருக்கும், அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துன்றது அதை உணர்ந்தவங்களால் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஆன்சைட்டியால் கஷ்டப்படுறாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆன்சைட்டியில் ப்ராப்ளம்ல ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்டு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுங்க. அண்ட் பாசிட்டிவிட்டியாக அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குது. நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்துக்கிறதுக்கான கடமைகள் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம அதை கண்டிப்பாக செய்வோம். அதுவும் முக்கியமாக ஆன்சைட்டியில் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தருடைய ஹெல்ப் எப்போவுமே தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உதவுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னோடய வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த மாதிரி ஆன்சைட்டியில் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் 5-7% மக்கள் ஆன்சைட்டியால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த ஆன்சைட்டின்ற இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்குன்னே தெரியாமல் கூட அவங்க லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை இதை நான் சொல்லலை. இது ஒரு அறிக்கையில் நிறைய மனநல மருத்துவர்கள், சைக்காலஜிஸ்ட் இவங்க ரிப்போர்ட் கொடுத்த ஒரு விஷயந்தான் அது. அண்ட் ஆன்சைட்டி இருக்குன்னே தெரியாமல் வாழ்கிறதால அவங்க எவ்வளோ டிப்ரெஷனில், அதனால நிறைய உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தி அவங்க அது வேறு எங்கெங்கேயோ போய் முடிகிற ஒரு ஸ்டேஜுக்கு மாறிடுது. நம்ம ஸ்டார்டிங்கில் ஆன்சைட்டி இருக்குன்ற விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா, அதை க்யூர் பண்ணிட்டோன்னா நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம மைண்டும் நல்லாயிருக்கும், நம்ம ஹெல்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். அண்ட் ஒருத்தருடைய ஒருத்தரோட அனுபவத்தை, ஒரு பர்சன் அவருக்கு சடனாக செஸ்ட் பெயின் ஏற்படுது. அண்ட் அவருக்கு ரொம்ப முடியல, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. சடனாக ஒரு நாள் நைட்டு
அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்க்குறாரு. என்ன மாதிரியே ஒரு 10 முறை ஒரு மாதத்தில் ஒரு 1 மந்தில் வந்து ஒரு 10 முறை போய் பார்த்துட்டாரு டாக்டர்ஸை. அண்ட் நிறைய இசிஜி எடுக்கிறாங்க போகிறப்பெல்லாம் வந்து ஹார்ட் செக் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது இருக்குமான்னு டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, நிறைய விஷயங்களை அவருக்கு பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் எல்லாமே அவருக்கு நார்மல். ஸோ ஃபைனலாக வந்து இவர் இத்தனை முறை ஹாஸ்பிட்டல் பயந்து பயந்து அந்த பெயின், அந்த ஒரு பதட்டம் படபடப்பு இருக்கிறதால இவர் இத்தனை முறை போயிட்டே இருக்கிறதால அங்கே இருக்க டாக்டர்ஸே ஃபெட்டப் ஆகிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் வராதிங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களோட மைண்டு தான் வந்து ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது அண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறாரு. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆன்சைட்டியால் பாதிப்பு வந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த ஆன்சைட்டி அவருக்கு ஏன் வந்தது அப்படின்னு வந்து அந்த மனநல மருத்துவர் வந்து அந்த அவர்கிட்ட கேட்கும்போது அவருடைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் அவர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்கிறாரு அங்கே. என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவரோட நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் சடனாக நல்லா இருந்தவர் இறந்துட்டார். ஸோ இந்த விஷயம் வந்து அவரோட மனசில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே தெரியாமல் ஆழ் மனதில் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நமக்கு ஏதோ ஆகிடும் போல், நம்மளும் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருவோம் போல் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் முழுமையாக வந்து மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதை நினச்சி நிறைய பயப்பட ஆரம்பிச்சிட்டார். ஸோ அந்த பயம் என்ன ஆச்சுன்னா நாளடைவில் அவர் அதை பற்றி யோசித்து அவருக்கு ஆன்சைட்டின்ற ஒரு விஷயத்தில் போயிட்டு அஃப்கோர்ஸ் போய் மாட்டிக்கிறாரு. அந்த ஆன்சைட்டி அவருக்கு வந்துடுது. ஸோ ஃபைனலாக ஆன்சைட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அங்கே டாக்டர்ஸ் அவருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவருக்கு ஹோப் கொடுக்குறாங்க அண்ட் அவரும் வந்து ரெகுலராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவரி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஆன்சைட்டி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பெரிய பயத்தால் தான் வரும். பயம்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்மள எல்லாருக்குமே, உலகத்தில் எல்லாருக்குமே பயம்ன்றது வந்து சாதாரணமாக நமக்கு வர ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஆனால் ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பயம் வந்து நார்மலாக இருக்கவங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிற பயம் வந்து ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 24/7 இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயம்ன்றது வந்து அவங்களுக்கு போகவே போகாது. இப்போ ஒரு நார்மல் பர்சன் வந்து கொஞ்சம் நேரம் பயப்படுவாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவாங்க. ஆனால் ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறதால தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படபடப்புகள் அண்ட் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இதெல்லாமே நடக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஒரு கிளாரிட்டி நம்ம மைண்டில் நமக்கு வேணும். ஸோ மெயின் ரீசன் ஆன்சைட்டிக்கு பயம்தான் காரணம். ஸோ நம்மளோட பயத்தை போக்குறதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும். இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போது நான் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து மரணத்தை நினச்சி பயந்தார். ஹார்ட் அட்டாக் வருமோ, அவங்க ரிலேட்டிவ் மாதிரி இறந்துருவோமோன்ற பயம் அவருக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயங்கள் இருக்கும். ஸோ நம்ம அந்த பயத்தை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த பயத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் ஆன்சைட்டியை க்யூர் பண்ண முடியும். நம்ம அந்த பயத்தை என்னன்னே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு ஆன்சைட்டியால் நம்ம பல வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். டேப்லெட்ஸும் பல வருஷமாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஆன்சைட்டியை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிற ஒரு நபரை அப்போ என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆன்சைட்டியிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பயத்தை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அந்த பயத்தை விட்டு வெளியே வரணும். ஒன்ஸ் நமக்கு இருக்க பயம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு ஆன்சைட்டின்ற ஒரு விஷயம் நம்மளால் சீக்கிரமாக குணப்படுத்தி அதை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நான் இதை அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆன்சைட்டியில் பாதிக்கப்பட்டவராக ஒரு நபராக இருந்தீங்கன்னா இன்றைக்கி இப்போவே யோசிங்க. உங்களுக்கு ஆன்சைட்டி வர்றதுக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிச்சுதுன்றதை நீங்கள் யோசிங்க, அதை சரி பண்ணுங்கள். அண்ட் நான் பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். அண்ட் ஆன்சைட்டியில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது இதுதான். அண்ட் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் தேங்க்யூ. என்னை இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் இன்னமும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவும் உங்களுடன் உங்கள் மாயா. தேங்க்யூ.